ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம சந்தையா கிட்ட போயிட்டு சேரன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட சந்தையா இருந்துட்டு என்னதான் இருந்தாலையும் நம்ம வீட்டு விஷயத்த நம்ம அடுத்தவங்க கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது, அது எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தையா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிலா உங்களை பேசினது தான் என்னால் ஏற்றுக்க முடியல. நிலாவை பற்றி நீங்கள் எவ்வளோ பெருமையாக பேசியிருப்பீங்க, ஆனால் நிலாவே இப்படி எல்லாரும் முன்னாடியும் உங்களை இப்படி பேசினது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதனுடைய நிலைமையை அது எடுத்து சொல்லிச்சு. அதை நான் புரிஞ்சிருந்துருக்கணும். அது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் வீடே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த பொண்ணு கஷ்டத்துக்கு நானே காரணமாயிட்டேன். நிலாவும் சோழனும் ஒன்றா சேர்ந்து வாழணும் தான் நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த ராகவ் இப்படியெல்லாம் செய்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சேரன் இருந்துட்டு, "சரி பரவாயில்ல விடுப்பா, என் கஷ்டத்தை உன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கல, உன்னையும் நான் சேர்த்து கஷ்டப்பட்டுருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "உங்கள் கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறது தான் நான் உங்கள் கூட இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தையை ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக நிலாவை மீட் பண்ணி பேசி ஆகணும்னு சொல்லிட்டு சந்தா வந்து முடிவு பண்ணுறாங்க. சரி நேரில் போனால் அது வேறு மாதிரி ஆகிடும், அதனால் நம்ம ஃபோனில் பேசலாம். நீங்கள் எதுக்காக அவர்கிட்ட இப்படியெல்லாம் பேசுனீங்க? நீங்கள் பண்ணது மட்டும் சரியா? எல்லாரும் முன்னாடியும் அவர் இப்படி பேசிட்டீங்க. அந்த வீட்டுக்காக அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.